ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கப்புறமா கோர்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணி போகாமல் இருக்கவே மாட்டோம். நமக்கு இல்லைனாலும் சரி, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்காகவாது அந்த இடங்களில் நம்ம போய் நிற்போம். ஸோ அங்கெல்லாம் நம்ம போய் நிற்க போகிறோம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பேசிக்கான சட்டங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம ஏமாற்றப்படுவோம். அப்படி தானே? எந்த மாதிரியான கேஸ்க்கெலாம் அரெஸ்ட் வாரண்ட் வேணும், எந்த மாதிரி கேஸ்க்கெலாம் அரெஸ்ட் வாரண்ட் தேவையில்லை, அண்ட் காவலர்களுக்கான கடமைகள் என்ன, எஃப்ஐஆர் வந்து எந்தெந்த கேஸ்க்கு போடணும், எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் கோர்ட்டில் சப்மிட் பண்ண வேண்டிய சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன, அண்ட் நீதிமன்றத்தில் நடந்துக்க வேண்டிய முறைகள் என்னென்ன, அண்ட் சிவில் கேஸ்னால் என்ன, கிரிமினல் கேஸ்லாம் என்ன, டிவர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், அண்ட் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ண, அண்ட் நம்ம ஒரு 2 வீலர் வச்சுருக்கோம், நம்ம யாராவது போய் இடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த சாமானியனுக்கான சட்டங்கள் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் இருக்குது. இந்த புத்தகத்தை ஏன் படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன ரீசன் தான். கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கோம் அப்படின்னா வாடகை கொடுத்துட்டு மட்டும் இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு இருக்கிற உரிமைகள் என்னென்ன, ஹவுஸ் ஓனருக்கு இருக்க உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த புக்கில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பாதிக்கப்பட்டாலும் இதில் படித்த விஷயங்கள் நமக்கு யூஸ் ஆகும். இல்லை மற்றவங்க வந்து தப்பான விஷயத்தை தெரிஞ்சுக்கும் போதும் இல்லை இது இப்படி தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம எடுத்து சொல்கிறதுக்கும் இந்த புத்தகம் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த மாதிரி புக் சம்மந்தப்பட்ட கண்டென்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.